சீக்கிரமா ஹீட் ஆகும்னு சொன்னாங்க. ஈவனா ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொன்னாங்க. பேட்டரி மாதிரி ஹீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு சொன்னாங்க. ஆனா இது என்னன்னு தெரியலையே. என்ன எங்க சொல்ல விட்டீங்க? நான் வரதுக்கு முன்னாடி வீடியோ வேற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு இதை பார்த்தா எப்படி தருது? பைக் ஸ்பீடாமீட்டர் மாதிரி இருக்கு. ஃபுல் மெஷர் பண்ற வெயிங் ஸ்கேலா? கடவுளே, உங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல. இப்ப நல்லா கவனமா கேளுங்க, நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு தான். இதுதான் சென்சோதம். இந்த சென்சோதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்ல இருக்கிற ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணி விசியோதம்ல நம்மளுக்கு காமிக்கும். இதுல போய் எப்படிங்க காமிக்கும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. சரி சரி சொல்லுங்க. நீங்க பாருங்க, இதுலதான் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்கு. இது உள்ள என்ன டெம்பரேச்சர்ல ஃபுட் குக் ஆகுதோ அதை வந்து இதுல ஷோ பண்ணும். இதுல மேக்ஸிமம் டெம்பரேச்சரே வந்து பாத்தீங்கன்னா 98 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ 100 டிகிரி செல்சியஸ்க்குள்ளதான் நம்மளோட ஃபுட் எல்லாமே குக் ஆகுது. இப்படி குக் பண்றதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? Good question. Number 1, maximum nutrient retention. Number 2, reduces the shrinkage of food. Number 3, it doesn't overcook. Number 4, maintains the natural color. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி குக் பண்றதுனால இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? நம்ம இவ்வளவு வருஷமா எவ்வளவு நியூட்ரியன்ட் லாஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட் தான். நம்ம என்ன குக் பண்றோம்ன்றதை விட எப்படி குக் பண்றோம், எதுல குக் பண்றோம்ன்றது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இன்னொரு added advantage இருக்கு. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தரேன். Until then, stay tuned. The AMC way monitors temperature, retains nutrients.